தனக்கு மனைவி இருப்பதை மறைத்து பெங்களூர் அருகே திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி மைனர் பெண்ணை பலாத்காரம் செய்த இளைஞர் அந்த பெண்ணின் அக்காவுடன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் உல்லாசமாகவும் இருந்திருக்காரு. மேலும் 20 லட்சம் ரொக்கம் மற்றும் 200 கிராம் தங்க நகைகள் அபேசம் செஞ்சிருக்காரு. இது பற்றிய புகாரில் தற்போது அந்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு. பெங்களூரில் வசித்து வருபவர் சுபம் சுக்லா. இவருக்கு 29 வயதாகுது. இவரும் பெங்களூர் புறநகர் மாவட்டம் நெலமங்கலாவைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியிருக்கு. சுபம் சுக்லா திருமணம் செய்து கொள்வதாக இளம்பெண்ணிடம் கூறியிருக்காரு. மேலும் வீட்டை விட்டு வெளியேறி தன்னுடன் சேர்ந்து சிறிது காலம் வாழ வேண்டும் என்றும் அன்பிற்கு பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் கூறியிருக்காரு. இதையடுத்து அந்த இளம்பெண் தனது குடும்பத்தினரிடம் வேலைக்காக மும்பை செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பியும் இருக்காரு. ஆனால் அவர் மும்பை செல்லவில்லை. பெங்களூரில் சுபம் சுக்லாவுடன் வீடு எடுத்து தங்கியும் இருக்காரு. இருவரும் திருமணம் செய்யாமல் 3 ஆண்டுகள் வரை கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அவ்வப்போது வெவ்வேறு காரணத்தை கூறி சுபம் சுக்லா அந்த பெண்ணிடமிருந்து நகை பணத்தை வாங்கியும் இருக்காரு. மொத்தமாக 20 லட்சம் ரொக்கம் மற்றும் 200 கிராம் தங்க நகைகள் சுபம் சுக்லா வாங்கியிருக்காரு. இதற்கிடையே தான் சுபம் சுக்லா அவரை ஏமாற்றியதும் தெரிய வந்திருக்கு. சுபம் சுக்லாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருப்பதை அந்த இளம்பெண் கண்டுபிடிச்சு இது பற்றி கேள்வி கேட்டு அவர் பிரச்சனை செஞ்சிருக்காரு. அதற்கு சுபம் சுக்லா மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு திருமணம் செய்து கொள்வதாக கூறியிருக்காரு. இதனால் இளம்பெண் மீண்டும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்காரு. ஆனால் சுபம் சுக்லா தனது மனைவியை கைவிடாமல் தொடர்ந்து இளம்பெண்ணை ஏமாற்றி உல்லாசம் அனுபவித்து வந்திருக்காரு. இதனால் மோசடியை அறிந்த இளம்பெண் சுபம் சுக்லா மீது போலீஸில் புகாரும் கொடுத்திருக்காங்க. மனைவி இருப்பதை மறைத்து திருமணம் ஆசை காட்டி 20 லட்சம் ரொக்கம் மற்றும் 200 கிராம் நகைகளை பறித்து கொண்டதாக லிவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏமாற்றியதாகவும் புகாரும் அளிச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி அந்த இளம்பெண்ணின் சகோதரியான மைனர் பெண்ணையும் ஏமாற்றி சுபம் சுக்லா பலாத்காரம் செய்ததும் தெரிய வந்திருக்கு. இந்த புகாரின் பேரில் பாலகுண்டே போலீசார் வழக்கு பதிவு செய்து சுபம் சுக்லாவை கைது செய்து தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வராங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.